நட்புகளே வணக்கம். ஹாய் டு ஆல். இன்னைக்கு பத்தி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அரிசியை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஊற்றி ஊற வைங்க. அந்த தண்ணி தான் கழனி தண்ணி நாங்கள் சொல்லுவோம். அதில் தான் ரசம் வைக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம எல்லாமே பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தக்காளி கிடையாது, தாளிப்பு கிடையாது. கொத்தமல்லி டீஸ்பூன் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். புளி வந்து முன்னாடியே ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம். இது நல்லா புளிப்பு கொடுக்கும். இதை வந்து ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு கரைச்சி எடுத்துக்கிறோம். அதை வந்து நல்லா புளிக்கும்பா. உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம். ஜீரகம் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மிளகு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 12 பல் வரைக்கும் சேர்க்குறோம். சேர்த்து கருவேப்பிலை இளந்தலையாக இருந்ததுன்னா அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு. இதை நல்லா இடிச்சுக்கிறோம். இடிச்சிட்டு இதை ரசத்தில் போட்டுடுறோம். மறுபடியும் சொல்கிறேன், தாளிப்பு கிடையாது, வதக்கிறது கிடையாது. அப்படியே பச்சையாக சேர்க்குறோம் எல்லாத்தையும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது வந்து வயிறு ஏதாவது கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்காக சாப்பிட்ற ரசம். ஒரு பெரிய வரமிளகாயை வந்து கிள்ளி போட்டுக்கணும் அப்படியே. சரிங்களா? பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறோம். இதுக்கப்புறம் வந்து நெய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். நெய் வந்து வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு வயிற்ற காமாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? இந்த பத்திய ரசமே என்னென்னா, ஹெவியாக சாப்பிட்டீங்க, உங்களுக்கு டைஜஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இது. சளி பிடிச்சிருக்கும் போதும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இது வந்து நீங்கள் சாதம் சூடாக வச்சு சாப்பிட்லாம். இல்லையா ரசத்தை அப்படியே சூப் மாதிரி கூட குடிக்கலாம். கொத்தமல்லி இலையை வந்து லைட்டாக இடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சூப்பரான பத்திய ரசம் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.